சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எப்பவாச்சும் ரேரா நைட்டுக்கு 2 இட்லி சாப்பிடுவேன். நேத்து நைட் அப்படி சாப்பிட்டத வச்சு எனக்கு இட்லி தான் ஃபேவரட் ஐட்டம்னு நீங்களாவே முடிவு பண்ணிட்டீங்களா? அதுவும் பிரேக்ஃபாஸ்டுக்கு இட்லியை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். கிச்சடி நெய்ல தாளிச்சு முந்திரி பருப்பெல்லாம் போட்டு பண்ணிருக்கேம்மா. இட்லிக்கு சொன்னதுதான் கிச்சடிக்கும். காலையில எப்பவுமே பிரெட் சாண்ட்விச் தான் சாப்பிடுவேன். வீட்ல பிரெட் இருக்கும் தானே, சாண்ட்விச் பண்ணி கொடுங்க. அது தெரியாம போச்சுமா, பிரெட் வாங்கி வைக்கல. கதிரு, நீ கடைக்கு போய் பிரெட்டும் சாண்ட்விச்சுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறியா? அம்மா, நம்ம எப்பமா அதெல்லாம் செஞ்சிருக்கோம்? இப்ப யாருமா செய்ய போறா? லாவண்யா, யூடியூப் பார்த்தா அதுல செய்முறை எல்லாம் சொல்லிருப்பாங்களே. வாயை மூடிட்டு சும்மா இருங்க. அத பார்த்து செய்யறது உங்களுக்கு ரிஸ்கா இருக்குமோ இல்லையோ, சாப்பிடுற எனக்கு அது ரொம்ப ரிஸ்க். அதெல்லாம் வேண்டாம். அப்போ இட்லி சாப்பிட்டுக்கிறியாமா? ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கணும். சும்மா இருமா. பிரெட் சாண்ட்விச் தான் வேணும். அத ப்ரிப்பேர் பண்ணி தர முடியலனா யாரும் கவலைப்படாதீங்க, ஆன்லைன்ல நானே ஆர்டர் பண்ணிக்கிறேன். யார் யாருக்கு என்னென்ன வேணும்? மா, அண்ணனுக்கு சந்தோஷமா வாங்கி தரேன்னு சொல்லும் போது நான் வேண்டாம் நான் சொல்ல போறேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே போடுமா. சகல சொல்ற மாதிரியே ஆர்டர் பண்ணிடுமா? பரவாயில்லம்மா, அதெல்லாம் பழக்கமில்லாத பொருள். எனக்கு இட்லியே போதும். என்கிட்ட தான் நீ முதல்ல கேட்டிருக்கணும். அப்ப எனக்கு சுத்தமா மரியாதை இல்லைல்ல? எனக்கு வேணா சொல்லுங்க, நான் வேணா சாப்பிட்டு பாக்குறேன். எனக்கு பீஸா, பர்கர், சாண்ட்விச் இதெல்லாம் நாக்கு கலர்ஜி, எனக்கு வேண்டாம். இட்ஸ் ஓகே. எல்லாருக்கும் ஆர்டர் பண்றேன். நான் உன்னோட ஹஸ்பண்ட். வேணும்னு என்ன அவாய்ட் பண்றல? பண்ணு பண்ணு. இதெல்லாம் எப்படி சாப்பிட்றீங்க நானும் பார்க்குறேன். ஆர்டர் பண்ணிட்டேன், சீக்கிரமே வந்துரும். ஜோசியர் வந்துட்டாரு, ஜோசியர் வந்துட்டாரு, ஜோசியர் வந்துட்டாரு, ஜோசியர் வந்துட்டாரு, ஜோசியர் வந்துட்டாரு. எல்லாரும் வாங்க. ஷட் அப். எதுக்கு இப்ப ஜோசியரை கூவி கூவி ஏல விட்டுட்டு இருக்க? எங்க எல்லாருக்கும் காது இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? உன்னதான் கேக்குற. வாய திறக்கலாமா? டேய், அதான் திறந்துட்டியா, சொல்லு. வீட்டுக்குள்ள ஆளுக்கு ஒரு மூலையில இருக்கீங்க. உங்களை எல்லாரையும் தேடி புடிச்சு கூட்டிட்டு வரதுக்குள்ள அங்க ஜோசியர் கொட்டாவி விட்டுட்டு தூங்கிடுவார். அதான் நான் முன்னெச்சரிக்கை ஏலம் விட்டுட்டு ஜோசியர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டே வந்தேன். நல்ல வேளை நீங்க எல்லாரும் இங்கே இருக்கீங்க. டேய் பாண்டி, வர வர உனக்கு திமிர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. எனக்கு வர வர உன் மேல எனக்கு பாசம் அதிகமாயிடுச்சு. டேய் சும்மாறா போடா. சூர்யா, அவசரப்படாத. வரப்போற ஜோசியர் என்ன வேணாலும் சொல்லலாம். நீ நினைக்கிறதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. கொன்றுவேன். நீ இப்படியே கனவு கண்டுட்டே இரு, ஒன்னும் நடக்க போறது இல்ல. ரொம்ப ஆசைப்படாத என்ன? ஜோசியர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு தங்கம். நான் சொல்றத கேளு. இன்னும் 2 நிமிஷம் தான், ஜோசியர் வந்துருவாரு. ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? இல்லம்மா, அது வந்து ஜோசியர் வந்துட்டாரு. அம்மா வணக்கம். பாண்டி, அம்மா இத பாக்கட்டும். ஈஸ்வரா.